சூப்பர்க்கா இது சூப்பராக இருக்குல்ல. நான் நினைக்கல இவ்வளோ பெருசாக இருக்கும்னு. டீடாக்ஸ் ஃபார்ம் கேட்டிங்களா? இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் வுட்லேண்ட் வாக்கு, ஃபார்ம் வாக்கு. இங்கெல்லாம் நல்லா வாக் போயிட்டு வந்து சாப்பிடலாம். ஓகே, லைட்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப எப்படி வச்சுருக்காங்க. இந்த காத்துக்குனே காசு கொடுக்கணும். இங்கே உள்ள ஃபார்ம்லலாம் இப்படி எழுதி போட்டிருப்பாங்க எல்லா இடத்துலையும். லண்டத்தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் இருப்பீங்க இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, லண்டனில் வந்து யூகேல நல்லா சூப்பரான சம்மர் டைம் தொடங்கிருச்சுது. இன்னைக்கு நாங்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நல்லா சூப்பராக சர்ச்சுக்கெலாம் போயிட்டு நல்ல மாஸ்லாம் பார்த்துட்டு நல்ல பிளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ வி ஆர் கோயிங் டு ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ பாருங்க க்ளோரியஸ் லண்டன் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஹாலிடே போண்டா என்ன மரங்களும் அதுவும் இதுவும் வச்சு எப்படி ஆயிடுச்சு.com இணைய திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரலாறு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு பெண். அவங்களுக்கு வயது 33, ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க யூகேல SCITT டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு யூகேல டீச்சராக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை இவங்களுக்கு டைரெக்டாக அணுகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-603-16165 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடி சீக்கிரத்தில் நல்ல மணமகன் வந்தடைய நம்முடைய வாழ்த்துக்கள். ஏப்ரல் மே மாதம் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடிப்பொலியாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு ஃபார்மை நோக்கி போயிட்டுருக்குறோம். அங்கே தான் போய் பிரேக்ஃபாஸ்ட், அங்கே பிரேக்ஃபாஸ்ட் தருவானுங்களா என்னன்னு தெரில, பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா என்னன்னு தெரில. நல்ல ஒரு டீ ஷாப் இருக்குன்னு தெரியுது. நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ரிக்மன்ஸ்வர்த்து, நார்த்வுட் ஹில்ஸ் என்ன குழியா இருக்கு அதுக்கு அதில் இப்படியா நம்ம எல்லாம் ஓடுறாங்க. நீங்கள் என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறீங்க. நைஸ் டைம் கைஸ். சரிங்களா, இவ்வளவு நேரமும் ஒரு அப்படியே அதாவது அந்த டவுனை விட்டு வெளியில் ஒரு 5 நிமிஷம் வந்ததுமே ஃபுல்லாக இதுதான் நல்ல சூப்பரான கண்ட்ரி சைடு மாதிரி ஆயிரும். ரொம்ப தூரமெல்லாம் போக வேண்டாம். இது பாருங்க, இதுதான் ஃபார்ம். இதாக இருக்கு பாரு. ஆமாம், இது 300 ஏக்கரில் உள்ள ஃபார்ம் இது. ஓகே, நீங்கள் 300 ஏக்கர் நீங்கள் போக முடியாது, பட் பயங்கர பெரிய ஃபார்ம் இது. இந்த ஃபார்மோட பெயர் வந்து வுட் ஓக்ஸ் ஃபார்ம். பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வரலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. வாவ், பயங்கரமாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு வில்லேஜ் சைடில் போய் பார்த்த மாதிரி இருக்கு. நினைக்கல இவ்வளோ பெருசாக இருக்கும்னு. அப்புறம் நான் சொன்ன இந்த வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்கவுங்க இதுதான். இவ்வளவு கூட்டமா இருக்கு பாரு. என்ன கூட்டமா இருக்குன்னு பாரு. இதுல வெளியில உட்காந்து சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒண்ணுக்கு 4 இட்லி போகும். இட்லி எல்லாம் இங்க கொடுக்க மாட்டாங்க. இது எங்க கொண்டு விடுறது? அங்க பார்க்கிங் பிளேஸ் இல்லைன்னா அங்க இருக்குது. சூப்பரா இருக்கு பாருங்க. எங்க வீட்டுல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிரைவ் தான். அது வந்தாச்சுன்னா அப்படி பயங்கரமான அங்கே ஃப்ரூட் ஃபாரஸ்ட். இது ஒரு ஆல்கலைன் ஃபாரஸ்ட். கேட்டிங்க, ஃபாரஸ்ட் இல்லை ஃபார்ம் கேட்டிங்களா, ஆல்கலைன் இது. அப்படி வந்து பச்சையா அப்படியே ஃப்ரெஷ்ஷா பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். இல்ல இது பிக்யூர் ஒன் ஃபார்ம் இல்ல அந்த ஸ்டைல் தான் போட்டிருக்குல்ல, அதான் போட்டுக்கலாம். அவைலபிள் அங்க அவைலபிள். அது கடை கடை பார்த்து போமா. பார்த்துட்டு இதுக்கு இங்க பாருங்க வாக்கிங் பிளேஸ் இருக்கு. இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வுட்லேண்ட் வாக்கு, ஃபார்ம் வாக்கு. இங்கெல்லாம் நல்லா வாக் போயிட்டு வந்து சாப்பிடலாம். ஓகே, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க போய் பார்த்துட்டு வருவோமா என்ன எப்படி இருக்குன்னு. ஆட்டவா. என்ன ஒரு காத்து. ஞாத்தைக்கா முந்தானத்தா 2 நாளைக்கு முன்னால பணக்கார காத்து வந்துச்சு. இப்ப பாருங்க நல்ல விவசாயிகளுடைய காத்து. விவசாயிகளுடைய ஜூஸ் வச்சிருக்காங்களோ. ஆமா, அதெல்லாம் வாங்கலாம். அது கடை. அது கடை, அவங்களே போடுற ஜூஸ். சூப்பர்க்கா இது சூப்பரா இருக்குல்ல. அங்கே வர ஹாலிடே, வி ஆர் ஆன் ஹாலிடே. இப்படி வாக் பண்ணலாம், அப்படி வாக் பண்ணலாம். இங்கே உள்ள அனிமல்ஸ் இருக்குமோ இங்கே? அப்பா பறந்து இதெல்லாம் எதுக்கு தெரியுமா இப்படி போட்டிருக்காங்க? இதில் இங்கே நீங்கள் வந்து வெட்டிங் பண்ணிக்கலாம். இங்கே வெட்டிங் ஹாலு நினச்சி பாருங்க. நீங்கள் ஒரு ஃபார்மில் எப்படி வெட்டிங் வைக்க முடியுமா? இங்கே வெட்டிங் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பர்த்டே பார்ட்டி, இல்லைனா
60 வயசு 80 வயசு பர்த்டே பார்ட்டிஸ் அதெல்லாம் நீங்கள் இது ஹையர் பண்ணிக்கலாம் அந்த ஹால். அதுக்கு தான் அந்த ஹால். வெட்டிங் லைட்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, அதுக்கு தான் அந்த ஹால். இது நிறைய பேருங்க எப்படின்னா அந்த ஃபார்மில் வெட்டிங் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. உங்களுடைய லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இயற்கை சார்ந்த லைஃப் இல்லையா, அதனால் அது அப்படி ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுதான் இது. இங்கெல்லாம் வந்து டின்னர் சாப்பிடக்கூடிய இடங்கள், டின்னர் சாப்பிடக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி ரொம்ப வச்சுருக்காங்க. அழகாக இருக்குல்ல. இங்கே தான் எழுதி போட்டிருக்காங்கடா, இங்கே வந்து வர வாசித்து பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரல்ஸ்னால் உங்களுக்கு இந்த பியர் இதெல்லாம் வந்து இது பண்ணி வைக்க ப்ரூ பண்ணி வைக்கக்கூடியது. ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளாக் பாண்ட், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்த ஃபார்முடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் போட்டிருக்காங்க பாரு. 1066 இருக்குது இந்த ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து 1066 இருக்குது. சூப்பராக இருக்குது பாரு. ஆளுங்கள்லாம் அப்படி வந்துட்டு வாக் போயிட்டு அப்படியே போவாங்க. அது ஒரு நல்ல ஒரு வாக்கிங் பிளேஸாகவும் இருக்குது. பிரமாதமாக இருக்கு. இந்த காற்றுக்குனே காசு கொடுக்கணும். கம், where's Augustine? Where is Augustine? குளிர்தான். அவர் பாருங்க அரை ட்ரௌசர் போட்டுருப்பாரு. அந்த காலை வந்து டக்குன்னு மாற்றி அது குளிராக இருந்தாலும் ஆளுங்க மாற்றிக்கிறாங்க ட்ரெஸ்ஸுகளை, அதுக்கு தகுந்தாலும் இது பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு மாடுங்க பாரு. அப்பா எப்படி இருக்குது இதெல்லாம். நல்லா உங்களுக்கு பால் கறக்கும் கேட்டிங்களா? சும்மா நிசாரமாக பால் கறக்கக்கூடிய மாடுகள் இதெல்லாம். பெரிய சைஸ் மாடு. செம்மையாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஆடு இருக்குது பாரு. மாடு ஆடு பாருடா, மாடு ஆடெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. ஈகிள், ரெட் கைட் அது இங்கே இந்த 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 பேர்டு இங்கே உண்டாம். ஓகே, ரொம்ப ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் எப்படி இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக. ஆமாம் ஆமாம். 2 நாய்கள் பார்த்ததும் அது குட்டிகள் எல்லாம் குசாலம் விசாரிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு உங்க அங்கே வாக்குன்னு அது கேட்குது, இது சொல்லுது நல்லா இருந்துச்சு நீயும் போ அப்படி விளையாடுது பாரு. இதான் வைல்டு ஃப்ளவர்ஸ் பாருங்க. இது நம்ம வீட்டில் கூட போட்டுக்கலாம். இதுக்கு பேர் என்னது? பிளாக் தார்ன். ஓகே, அதாவது அந்த ட்ரீ அங்கே அந்த ட்ரீத்தை அதுதான் பிளாக் தார்ன். ஓகே, அதாவது எப்படின்னா இங்கே உள்ள ஃபார்ம்லலாம் இப்படி எழுதி போட்டிருப்பாங்க எல்லா இடத்துலையும் என்னென்ன இங்கே வரும், என்னென்ன மிருகங்கள்லாம் அங்கே இருக்குது. ஆக 2-3 பூச்சி பொட்டைகள் தான் இருக்கும். அதையும் வந்து கரெக்டாக இது பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி எழுதி போட்டு இந்த இங்கே உள்ள இந்த வைல்டாக சும்மா தண்ணி ஊற்றாமலே பூக்கும்ல பூக்கள் இப்போ அதுக்கெல்லாம் என்னென்ன பேர் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி போட்டு வச்சுருவாங்க. வரக்கூடிய ஆட்களுக்கு அது படிக்கிறதுக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூப்பராக இருக்குது பாரு. கண்டிப்பாக அதை இப்போ 300 ஏக்கரில் இருக்குது இந்த ஃபார்ம். இந்த வியூவில் பாருங்க மக்களே, அங்கே ஒரு வீடானா ஒரு கொட்டகை மாதிரி. இதில் ஒரு கொட்டகையில் வந்து போட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்து அப்படியே இந்த 4-5 ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருந்தால் உலகத்தை எப்படி மாற்றி வச்சுருக்கான் பாரு மனுஷன். இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க இந்த இயற்கை இதில். ஓகே, 2 கோழியை வளர்க்கணும், அதுகளை பிடிச்சி அடிக்கணும், அதுகளை கோழி கறி வைக்கணும், அதில் உட்காந்து சாப்பிடணும். அதுதான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் கோழி வளர்க்கலான்னு சொல்லுங்க, இவர் வேண்டாங்கார். நான் தான் பார்க்கணும், நீங்கள்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு பயந்து போய். சின்ன வயசில் வீட்டில் கோழி வளர்த்துனப்போ அது அதோடைய கழிவுகள் எல்லாம் சுத்தம் பண்ணுற வேலை தான் எனக்கு. அந்த வடு இன்னும் உங்களோட போகலையோ? யாரும் பார்க்க மாட்டாங்க. அது ஜாலியான வேலை தான், ஆனால் சிட்டியில் வளர்க்குறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஷ்டம் தான். டீடாக்ஸ். ஓகே, அப்படியே வந்து அங்கே போகணும் இங்கே போகணுன்னுலாம் கிடையாது. இங்கிலாந்து இஸ் அ பிளேஸ் ஆஃப் டீடாக்ஸ். பாருங்கள், ஒரு ப்ராப்பரான ஃபார்ம் ஷாப் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே இந்த இதிலே ப்ரொடியூஸ் பண்ணுற இதிலே பாருங்கள் ஹனி வச்சு விற்கிறாங்க. அதெல்லாம் 15 பவுண்டு அந்த ஹனி. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்
ஜாமை பாருங்கள், இப்படி ஒரு ஜாம் பார்த்துருப்பீங்களா நீங்கள்? இது ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கான, இது ஜாமு சூப்பராக இருக்குல்ல. சாஸு பெல் பெப்பர் சாஸ் சூப்பராக இருக்குது. எல்லாம் இது சம் ப்ராஜெக்ட். இது என்ன ப்ராஜெக்ட்னு தெரியல எனக்கு. நம்ம ஊர் பழம். இது பார்த்தியா? ஹோம்மேடு இல்லை பழம். அவக்காடோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு. ஃப்ரூட்ஸ், பேசிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு இது கூட, இவங்க கூட இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படிலாம் வரீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கணும்னா இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கும். இதை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போய் அங்கே போய் பே பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே வந்து டீ ரூமு. டீ ரூம் பார்ப்போம், டீ என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இங்கே கிரில் பிரஞ்ச் எல்லாம் இருக்குது நிறைய. கிரில் சீஸ் என்ன வேணும் சூஸ் பண்ணிக்க. ஆண்டா சிக்கன் சூஸ் வாட்டோட சாஸ். இது நல்லா பேக்கரம் பிரயோச், இது நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். வாங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்க. எனக்கு ஒரு காஃபி மட்டும் வாங்குங்க. காஃபியா? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கலாச்சாரத்தைப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, சனி ஞாயிறுனா வந்து அவங்க வந்து தாத்தா வீட்டு பாட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க பிள்ளைங்கள்லாம். ஸோ அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் சேர்ந்து தான் இங்கே வருவாங்க, கேட்டிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு வந்து நல்ல இது நல்லா அவுட்டோரில் கொஞ்சம் விளையாண்டுக்கிடவும் செய்யலாம். அதனால நல்லா வந்து ஒரு அவங்க வாங்குறது ஒரே காப்பி தான். இங்கே தான் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்குது. ஒரு அதாவது வாழ்க்கையில் எப்படி கொஞ்சத்தை வச்சு நல்லா சூப்பராக வாழ்க்கையை நடத்தணும், நல்லா என்ஜாய் பண்ணணும்னு அது வந்து கேட்கணும். நீங்கள் வந்து அது பிரிட்டிஷ்காரங்கிட்ட தான் கேட்டு படிச்சுக்கணும். ஒரே இப்போ நான் எல்லா இதுலேயும் பார்த்தாச்சு, எல்லா டைப்லேயும் ஒரே காப்பி தான் இருக்குது. ஆளுக்கு ஒரு காப்பி, 2 பவுண்ட் 3 பவுண்டுக்கு காப்பியை வாங்கி வச்சுட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறது வந்து அது வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். கேட்டிங்களா? எல்லாம் பாருங்கள், எல்லாம் ஃபேமிலியாக இருக்காங்க பாருங்கள். ஃபேமிலி நம்ம வீடியோக்கள்லாம் கமெண்ட்லலாம் வந்து கேட்குறது உண்டு. ஆட்களேக்கா வெளிநாட்டில் எக்கா அக்கா அங்கே அப்பா அம்மா பிள்ளைகள் அப்படிலாம் பாசமாக இருப்பாங்களாக்கான்னு. நானும் ஊரில் வச்சு அப்படி தான் நினச்சிருக்கேன், இங்கே எல்லாம் பாசமாக இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு. பட் இங்கே எல்லா மனுஷங்க தானே, என்ன ஆடு மாடு தான் பாசமாக இருக்குது, அப்போ மனுஷன் பாசமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா மேலே நிறைய இது போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நல்ல ஒரு சனி டே இன்னைக்கு, சூப்பராக இருக்குது, ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸு. அதுதான் வந்து இது கிச்சன் ஒரு சின்ன இதை வச்சுட்டு எப்படி இது போகுதுன்னு பாருங்கள். நல்லா அழகாக வச்சுருக்காங்க. அக்கா பாருங்க, இதை லெமன் கிராஸ் அண்ட் ஜிஞ்சர் டீ மக்களே. இவங்களே பண்ணுற அந்த டீ பேகு கேட்டிங்களா, ஃபுல்லாக லெமன் கிராஸ் அண்ட் ஜிஞ்சர். ஸோ இதை வந்து அப்படியே குடிச்சிட்டு அப்படியே ஒரு டிடாக்ஸ் மூமெண்ட் கேட்டிங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் ஹாட் டீ வாங்கினேன்னா இது கொஞ்சம் நல்ல வெயிலாக இருந்தாலும் லைட்டாக ஒரு சின்ன குளிர் அடிச்சுட்டே தான் இருக்குது. 3 பவுண்டு இது 3 பவுண்டாக்கும் வெறும் தண்டிக்கும் டீக்கும். மக்களே, நம்ம வாங்கின ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு தான். ஆண்டன் பாருங்கள், ஆண்டன் குட்டி சூப்பரான பர்கர் வாங்கியிருக்கிறான். இது வந்து ப்ரோச் அந்த ப்ரெட்டில் பண்ண பர்கருங்க பாருங்க மக்களே. அதில் பேக்கன், அதுக்கப்புறம் வந்து பீஃப் பேட்டே, அதுக்கப்புறம் இடையில சாஸுகள்லாம் ஊற்றி அட்டிப்புளி. இது 10 பவுண்டு, ஊர் விலையில் 1000 ரூபா 1200 ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து இது இல்லை, பர்கர் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு சாண்ட்விச் மாதிரி ப்ரோச் பண்ணும். அதுக்கு ஃபுல்லாக சாசேஜ் அண்ட் இது வச்சுருக்குறாங்க. இது என்னது, பேக்கன். ஓகே, பேக்கன் அண்ட் சாசேஜ். ஓகே, சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இது என்ன கேக்கு? இது ஒன்று கேரட் கேக். லெட் மீ டேஸ்ட். இது ஏதோ ஹனி அண்ட் ஏதோ சொன்னாங்க. ப்ரோ ஷோ ப்ரோ. கேரட் ஆனால் என்ன இவங்க இங்கே செய்கிறது இல்லை தான், ஸ்மால் இதில் செய்கிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது என்னது, இதில் ஏதோ ஃப்ரூட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் ஹனி அண்ட் ஃப்ரூட், சம் ஃப்ரூட்டுங்க இதில். சூப்பராக இருக்குது பாருங்க. அடிப்படை. அதுக்கு அந்த ஹெர்பல் டீக்கும் உனக்கு ஏதாவது சாஸ் வேணுமாடா? இதில் இப்போ சாஸ் இல்லை, சாஸ் வேணும்னா I didn't ask. If you want go ask, please. Go ask, they will give you. Go. இல்லைன்னா நல்லா இருக்காது உனக்கு. Or is it okay? Is it good? Anta, is it worth? Yeah? Yeah. It's good. It looks good. உள்ள எல்லாமே பனானா எல்லாமே போட்டிருக்காங்க. பைனாப்பிள், பனானா எல்லாமே போட்டிருக்காங்க. இதை பாருங்க,
மெட்டாந்திரமாக இது அதில் உட்காந்து ஃபார்மில் உட்காந்து இந்த மாதிரிலாம் தான் இந்தியாவிலலாம் கொண்டு வரணும்னு அக்கா ஏங்குறேன். அது எல்லோரும் நான் சொல்ல என்னைய வந்து திட்டி விட்றீங்க. நம்ம ஊரில் இல்லாத ஃபார்மா எவ்வளோ ஃபார்முகள் இருக்குது. ஒரு மாந்தோப்புல உட்காந்து இருக்குது, அங்கே இருக்குது நிறைய. ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அஃபோர்டபுளாக எல்லாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அஃபோர்டபுள். என்ன நம்ம எந்த நிலையில் உள்ளவங்களும் இங்கே வந்து சாப்பிட்லாம், இங்கே வந்து இது பண்ணலாம். ஆனால் நம்ம ஊரில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதுக்கு தான் சொல்லி தட்ஸ் இட். ஓகே, இந்த ஃபார்முக்கு வந்து பை சொல்லிட்டு இப்போ போகலாம். அடுத்த ஃபார்முக்கு போகிறேன். அடுத்து வந்து இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சிக்கன்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வீட்டில் போய் அடுத்து சிக்கன் சமையல் செய்யணும். இன்றைக்கி சமையல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான இங்கிலீஷ் சமையல் தான். கேட்டிங்களா? இந்த கடை எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கா. இதுதான் ஹோட்டல், இங்கே உள்ள ஹோட்டல். நியூட்ரிஷன் ஆன் த ஃபார்ம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இது ஒரு ஒர்க்கிங் ஃபார்ம் தான். கேட்டிங்களா? சூப்பராக இருக்குது, அடிப்படையாக இருக்குது. இந்த ஃபார்ம்லேயே நான் ஒன்று காணிச்சு தரேன், திரும்ப நான் காணிச்சு தரேன். நீங்கள் வந்து உங்கள் அரசியல்வாதிகள்கிட்டலாம் நம்ம வந்து சண்டை போட்டு வாங்கக்கூடிய பொருட்களில் இது ஒன்று. ஒரு ஃபார்மில் இங்கே எத்தனை பேர் தான் வரப்போகிறாங்க. ஆனாலும் பாருங்கள், இங்கே வந்து சூப்பரான லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட் வச்சுருக்குறாங்க பாருங்கள். டிஃபிப்ரிலேட்டர், அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துன்னா ஷாக்கு கொடுத்து நம்ம ஷாக்கு கொடுத்து நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்லேருந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் உண்டுன்னு இல்லை. கேட்டிங்களா? இதெல்லாம் அங்கங்கே இருக்குது. இப்படி இப்போ சிட்டிஸ்லலாம் கண்டிப்பாக வந்திருக்கும். அது என்னது, சிட்டிஸ்லலாம் இந்த மாதிரிப்பட்ட டிஃபிப்ரிலேட்டர் இதெல்லாம் கண்டிப்பாக வந்திருக்கும். பட் இருந்தாலும் ஒரு குக்கிராமத்தில் எப்படி கொண்டு வச்சுருக்குறான் பார். அதுதான் அது. சிட்டிஸில் உள்ள மக்களுக்கு என்னென்ன இது இருக்குதோ அதே இது குக்கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் மக்களே, மரத்தில் ஃப்ளவரை பாருங்கள், என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். வா, இது மலர்ந்து வரும்போது வெள்ளையாக வருது. அங்கே பாரு, அதுக்கு மேலே இருக்குது பாரு. இது மலர்ந்து வரும்போது அது வெள்ளையாக வந்துடுது. ஓ, இயற்கை, நேச்சர்ஸ் பியூட்டி இஸ் ஸோ நைஸ்யா. ஓ, இங்கே பாருங்க மரம் ஃபுல்லாக ஃப்ளவர். இங்கே இருங்க, இந்த இருங்க மரம் ஃபுல்லாக, அதாவது அந்த ஸ்டெம் ஃபுல்லாக அப்படியே அந்த ஃப்ளவராக இருக்குது. என்ன அழகாக இருக்குன்னு பாரு, டிப்பொலி. இங்கே வந்து ப்ளூ பட்டர்ஃப்ளை பார்க்கலான்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவில். ப்ளூ பட்டர்ஃப்ளை நிறைய இருக்குமா. இது கண்டிப்பாக வர வேண்டிய இடம். இந்த ஃபார்முக்கு பேர் என்னது, வுட் ஓக்ஸ் ஃபார்ம். நான் கொடுக்குறேன், இதனுடைய அட்ரஸ்லாம் கொடுக்குறேன். நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்க ஹாரோ, வெம்பிளி, அதுக்கப்புறம் வாட்ஃபோர்டு, இங்கெல்லாம் வந்து ரொம்ப பக்கம். ஒரு 15-20 மினிட்ஸ் ட்ரைவில் நீங்கள் வந்துடலாம். ரிலாக்ஸிங்காக இருக்கும். இனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் சீசன்லாம் இனி. ஸோ அதனால் வெட்டிங்கெல்லாம் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஏப்ரல் டு அக்டோபர் நீங்களே அங்கே உள்ள நிறைய செடிகள்லாம் வளர்க்குறாங்க. நம்மளை விடமாட்டாங்க உள்ள. நம்ம வெட்டிங்க்கு வர்றதா இருந்தால் இங்கே வந்து நம்மளுடைய ஃப்ளவர் பக்கெட், வெட்டிங் பக்கெட், இதெல்லாம் வந்து ஃப்ளவர் பக்கெட்லாம் நம்மளே செய்கிறதுக்கு நம்மளே போய் வந்து அதை வந்து பறிச்சிட்டு வந்துக்கலாம். எப்படி ஒரு பிக் யுவர் ஓன் ஃபார்ம், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போய் பிக் பண்ணுவோம், அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். அது எல்லோரும் அலவுடு கிடையாது, அந்த ஈவெண்ட் வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அலவுடு. கேட்டிங்களா? இங்கே உள்ள வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ் கடைகள் இதெல்லாம் எடுத்து போட்டோன்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நிறைய இருக்குது, நிறைய நான் எப்பவும் போவேன், அடிக்கடி போய் பார்ப்பேன். நல்ல நல்ல கவுன்ஸு, இங்கே உள்ள கவுன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஓகே, அங்கே உள்ள அங்கே அவர் நடக்கலாம்னு சொன்னார்ல ஜமேக்கன் ஆள், அவர் உள்ள அங்கே நீங்கள் நடக்கலாம் அப்படின்னு பாருங்கள், எப்படி அழகாக நடந்து போகிறாங்கன்னு. செமையாக இருக்குது. இதில் திரும்ப முடியாது, அங்கே போயிட்டு தான். ஆனால் இந்த இங்கிலீஷ்கார ஆட்கள் பாவங்கள் தான். என்ன அந்த கொஞ்சம் சன்லைட் வந்தது எல்லா ஆட்களும் வெளியே தான். இந்த இதுலேருந்து இந்த பறவை கூட்டிலேருந்து வெளியில் வரும்ல, அதே மாதிரி பாவங்கள் தான். பார்க்க கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. ஸ்கூல் விட்டு வெளியே ஓடி வரும்ல, அதே மாதிரி தான். கொஞ்சம் சன்லைட்டை பார்த்துட கிடையாது. இங்கே பாருங்கள், என்ன இந்த ரோட்லலாம் பெரிய டிராஃபிக்கே கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது இப்போ. அதனால் சன்லைட் உள்ள நாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தான் வந்து உலகத்திலே பேர் பெற்ற ஆட்கள். அது எவ்வளோ அழகா இந்த பச்சை நிறம் இந்த வெயிலுக்கு அப்படி பளபளக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, வந்தாச்சா டக் ஹில் ஃபார்ம். ஓ வா, சூப்பரா இருக்கு. அடுத்து எது நினைக்கிறேன். ஆமா, வந்தா இருக்குது. இதான் டக் ஹில் ஃபார்ம். அதான் உள்ள போங்க நீங்க. ஓ, எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நிறுத்தி வாங்கிக்க வேண்டியதான். எப்படியெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறான் பாருங்க. இதில் நிறுத்துக்க காடிக்கிறேன். இதான் ஃபார்ம் ஷாப்பு. கேட்டிங்களா? இதான் ஃபார்ம் ஷாப்பு. கேட்டிங்களா? இங்கே என்னெல்லாம் இது வந்து ஜஸ்ட் வெண்டிங் மெஷின் தான். உள்ள நிறுத்துக்க, நிறுத்தின பிறகு போகலாம்.
பாருங்க சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் ஒரு என்னது இந்த ஃபார்ம் வந்து 1960 இருக்குது இந்த ஃபார்ம். இந்த அனிமல்ஸ்லாம் இங்கே வளர்க்குறாங்க. இதே அனிமல்ஸை வந்து இங்கே விற்கவும் செய்கிறாங்க கேட்டிங்களா. ஸோ அதான் இது எப்படி விற்கிறாங்கன்னா கடை மாதிரி ஆள் உட்காந்து சேல் பண்ணுறது இல்லை, வெண்டிங் மெஷினில் வெண்டிங் மெஷினில் தான் வச்சு விற்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இதுதான் ஃபுல்லாக உங்களுக்கு அங்கே ஃபுல்லாக வந்து ஃபார்ம் தான் சரிங்களா. இதுதான் கடை கேட்டிங்களா. இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள் இறைச்சிகள் உள்ளே இருக்குது. எல்லாமே இங்கே வளர்க்கக்கூடிய கோழி தான் பார்த்திங்களா. கோழி இறைச்சிகள் அது எல்லாமே உள்ளே இருக்குது. அங்கே பேர் போட்டிருப்பாங்க என்னென்னு, சிக்கன் பிரஸ்ட்டு அது இதுன்னு. 750 கிராமுக்கு வெறும் 15 பவுண்டு. வெளியில் வாங்குறதோட ஒரு ட்ரிப்பிள் அமௌண்ட். ஓகே, வாத்துக்கோழி முட்டை, டக் கேக்கு, இது வந்து 15 முட்டைக்கு வந்து 8.5 பவுண்டு கேட்டிங்களா. இதெல்லாம் கோழி முட்டை வச்சு இப்போ தான் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆமாம், அவ்வளோது. நாங்கள் ஒரு பாக்ஸ் எடுக்கலாம்னா 4-5 பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார் அவர். 30 முட்டை வந்து 990. நம்ம சாதாரண கடையில் 350. அந்த வெண்டிங் மிஷினில் வந்து நமக்கு என்ன அந்த நம்பர் நம்ம போட்டோன்னா எவ்வளோவுக்கு சார்ஜுன்னு வரும். அதில் வந்து நம்ம பேங்க் கார்டு வச்சு பே பண்ணிவிட்டு போயிடலாம். இங்கே பேங்க் கார்டு அதை வச்சு தான் பே பண்ண முடியும் கேட்டிங்களா. பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டமும் ஒரு இந்த மாதிரி சின்ன பாக்ஸ்குள்ளே வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒன்றுலேயே நம்பர் பார்த்திங்கன்னா 54. இப்போ டக் எக்ஸ் வாங்கினா 54. 6 எக்குக்கு வந்து 4 பவுண்டு. ஓகே, ஸோ இது வந்து எப்படி நம்ம வாங்கணும், இப்படி ஒரு பாக்ஸ்லேயே வைக்கிறாங்க. இது வந்து எக்குக்கு மட்டும் இல்லை, இறைச்சி வகைகளுங்க இருக்குது. இங்கே வாங்க இறைச்சி வகைகளுங்க. நீங்கள் இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து இறைச்சி வகைகள், சிக்கனு, அதுக்கப்புறம் நம்ம போர்க்கு, பீஃபு எல்லாமே வந்து இங்கே வளர்க்கக்கூடிய இறைச்சி வகைகள் கேட்டி. அது எப்படின்னா இந்த வெண்டிங் மெஷினில் வந்து அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை போட்டதும் அந்த நம்பர் உள்ள பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அப்புறம் அந்த பாக்ஸில் போய் எடுத்துக்க வேண்டியதான். அதான் இது அந்த ஓப்பன் ஆகி எடுக்கிறாங்க பாரு. பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் நம்பர் போடணும். ஓகே, இன்டர்லாக்கர் நம்பர் ப்ரெஸ் கரெக்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய மக்கள் வர்றாங்க. நிறைய மக்கள் வர்றாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வாங்கினோம்ல முந்தி ஒரு தடவை நம்பிக்கை கடைக்கு போயிருப்பேன். அங்கே வச்சுருப்பாங்க, நம்ம வந்து சும்மா வழியில் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம காசு போட்டால் வந்துட்டு போடலைன்னா இல்லைன்னு இருக்கும். இங்கே அப்படி இல்லை, உள்ளே இருக்குது. காசு போட்டால் தான் பொருள் வெளியே வரும் கேட்டிங்களா. அவள் காசு போட்டால் தான் நீங்கள் எடுக்க முடியும். அதை இல்லை, காசு போடாமல் நம்ம ஓப்பன் பண்ண முடியுமா? அதை அதனால எப்படி ஓப்பன் பண்ணார்? அதை இல்லை, போட்டு தான் எடுக்க முடியும். அது எப்படி சும்மா இருக்க முடியும்? போட்டு அந்த பட்டன் அப்படின்னா தான் அந்த நம்பர், அதுக்கு நம்பர் வச்சுருக்காங்க. நானும் பணக்கார நாடுல அதெல்லாம் காசு போடாமல் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். இந்த கோழியை விட்டு போகிறதுக்கு மனசு வரல. சூப்பராக இருக்குது, அட்டிப்பொலியாக இருக்குதுங்க. ஓகே, இனி போயிடலாமா? இதான் வந்து இதான் அன்னைக்கு ஃபார்ம் டூர் கேட்டிங்களா. இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் எங்கள் வீட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான். எங்கள் ஏரியா தான் இதெல்லாம், எங்கள் ஊர் ஏரியா தான். ஏரியான்னு சொல்ல எங்கள் அண்ணாச்சி. உங்களை அண்ணாச்சின்னு சொல்லது அக்கா ரொம்ப ஃபேஷனாக ப்ரௌன் கொடுங்கக்கான்னு உங்களை ப்ரௌன் கூட சொல்லிடுவாங்க கேட்டிங்களா. ப்ரோ, இதில் வந்து ஒரு 400-500 ஏக்கர் நிலத்தை வாங்கி போடணும் ப்ரோ. சும்மா பேசினா போதாது ப்ரோ. பயங்கர கூட்டங்க அங்கே. ஆமாம், ரொம்ப கூட்டம். ஏன்னா இது நல்ல மெயின் ரோட்டில் தான் இருக்குது. எல்லா மாளிகைகளுக்கும் போயிட்டு கடைசியில் இப்போ எங்கள் மாளிகைக்கு வந்தாச்சு கேட்டிங்களா. வீட்டுக்கு வந்தாச்சு. இனி இறங்கி ஓடிட்டானுங்க. இனி விட்டா இருக்க மாட்டாருக்காங்க. அதனால் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போகிறோம். அடுத்தது வந்து போய் சமைக்கிறது சூப்பரான, அது வேறு தனியாக வீடியோ போடுறேன். அது நான் என்ன சமைக்க போகிறேன்னு. ஸோ இன்றைக்கி சூப்பராக எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்மர் டைம் தங்கிருச்சது நமக்கு இப்படி தான். ஒரே ஃபார்மும் அக்காவை அண்ணாச்சியும் கையில் பிடிக்க முடியாது கேட்டிங்களா. ஃபார்மு அது இதுன்னு போயிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த சம்மரில். இந்த சம்மரில் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளோரிங். ஓகே, ஸோ இந்த வீடியோ எங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.